ஃபர்ஸ்ட் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள ஒரு மந்திரி போகும்போது எதுக்கு கேமரா பின்னாடியே போய் இது எதுக்கு ஷூட் பண்ணணும் இந்த எபிசோட? திருவள்ளூர்ல அவ்வளோ பெரிய கேஸ் லீக் ஆயிருக்கு, அதுக்கு ஆய்வு செய்ய போனாங்களா? அதுக்கு முதல்ல போகணும் இல்லைங்களா? அதுதானேங்க அவங்க வேலை. இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரோட வேலையை இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் பார்க்காம கம்மி மூளை, முன்னாடி உட்கார்றவங்களுக்கு ஜாஸ்தி மூளை அப்படின்னு நம்ம சொல்லலாமா? என்னது இது? எதுக்கு இந்த கம்பேரிசன்? இவ்வளோ டிஸ்கிரிமினேட்டரியா எதுக்கு முதல்ல போய் வந்து பேசணும்? இதுதான் சொல்றேன், இந்த அரசுக்கு டிராமா டிராமா டிராமா, ரீல்ஸ் ரீல்ஸ் ரீல்ஸ். இதுலயே ஒரு அரசை வந்து நடத்திடணும்னு பார்த்தா அது எப்படிங்க நடக்கும்? யூ ஜஸ்ட் கான்ட் லிவ் அ ரியல் லைஃப். இதுக்கு முன்னாடி இருந்த திராவிட அரசு வந்து ஹிந்தி தெரியாது போடான்வாங்க, நீங்க மும்மொழி கொள்கையை எதிர்ப்பீங்க. ஆனா ஒரு ஃபாரின் லாங்குவேஜை எல்லாரும் கரெக்டா படிச்சிடணும், கத்துக்கணும், சரியா பேசணும் அப்படின்ட்டு எல்லாரும் கொடி பிடிப்பீங்க. இங்க இருக்கிற பல பேர், அரசியல்ல இருக்கிற பல பேருக்கு தமிழே சரியா வரல, ழாவே சரியா உச்சரிப்பு இல்லை. உங்களோட வீடியோ ஒன்று சர்க்குலேட் ஆயிட்டு இருந்துச்சு இந்த சம்பவத்துக்கு முன்னாடி. அதுல நீங்க சரியா இங்கிலீஷ் பேசலன்னு பல பேர் விமர்சனம் வச்சாங்க. ஆனா அப்போ நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ட்வீட் போட்டேன். கடைசியில பார்த்தா அந்த குழந்தைக்கு நீங்களே அதை தான் பேசியிருக்கீங்க. அப்ப நீங்க பேசும்போது தப்பா பேசலாம், அந்த குழந்தை பேசலன்னா பேக் பெஞ்சா? வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். மறுபடியும் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர், மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா மேடம் அவர்கள் ஏதோ சம்மந்தமே இல்லாத விஷயங்களுக்குள்ள அவங்க போய் அவங்களே அதுக்கு வந்து ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. இதுக்கு முன்னாடி அவங்க டான்ஸ் ஆடினாங்க. டான்ஸ் ஆடுறது தப்பில்லை, நான் என்னோட அந்த பதிவுலையும் நான் அதை சொல்லியிருந்தேன். பட் இண்டஸ்ட்ரி எதுவுமே இங்கே உள்ளே வராமல், எந்த வேலையுமே இண்டஸ்ட்ரி வைஸ் பார்க்காம அவங்க மினிஸ்டர் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களேன்னு பல கேள்விகள் அந்த டைமில் வந்தது. நானுமே கேட்டேன், லிஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்து ஏன் நீங்கள் இன்னும் அதெல்லாம் தமிழத்துக்குள்ளே கொண்டு வரல, எல்லாம் எப்படி ஆந்திர பிரதேஷ்க்கு போயிடுச்சு அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் குழந்தைகிட்ட போய் தேவையில்லாமல் இங்கிலீஷ் சம்மந்தமாக ஏதோ கேள்வி கேட்டு அந்த குழந்தை ஷீ ஃப்ரோஸ். தட்ஸ் பவுண்ட் டு ஹேப்பன். யாருக்கு வேணாலும் அது நடக்கலாம். அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு, ப்ரைவேட் ஸ்கூலுன்னு வித்தியாசம் கிடையாது. அண்ட் இது என்ன பழக்கம்? எங்கே போனாலும் கூட ஒரு கேமராவை எடுத்துகிட்டு போகிற பழக்கம். ஃபர்ஸ்ட் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ளே ஒரு மந்திரி போகும்போது எதுக்கு கேமரா பின்னாடியே போய் இது எதுக்கு ஷூட் பண்ணணும் இந்த எபிசோட? அவங்க எதுக்கு போனாங்க? திருவள்ளூரில் அவ்வளோ பெரிய கேஸ் லீக் ஆயிருக்கு, அதுக்கு ஆய்வு செய்ய போனாங்களா? அதுக்கு முதல்ல போகணும் இல்லைங்களா? அதுதானேங்க அவங்க வேலை. இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரோட வேலையை இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் பார்க்காம எதுக்கு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போயிட்டு அந்த குழந்தை ஏதோ கேள்வி கேட்டு அந்த குழந்தை ஷீ ஃப்ரோஸ். சரி, இப்போ இங்கிலீஷ் வந்து சரியா பேச தெரிலன்னா வாட் இஸ் த ப்ராப்ளம்? என்ன தப்பு இங்கிலீஷ் தெரிலன்னா? பேச கற்றுக்க போகிறாங்க. இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ், அவ்வளோதான். அது என்ன அப்படியே அது வந்து இட்ஸ் கோயிங் டு கிரியேட் அமேசிங் நாலேஜா? இட் இஸ் அ மோட் ஆஃப் கம்யூனிகேஷன், அவ்வளோதானேங்க. அதுக்காக உடனே வந்து பேக் பெஞ்சு, இதெல்லாம் ரொம்ப டிஸ்கிரிமினேட்டரி வே ஆஃப் டாக்கிங் டு சில்ட்ரன் எஸ்பெஷலி. ஃபஸ்ட்டு அதை மந்திரி அவர்கள் புரிஞ்சுக்கணும். பேங்க் பெஞ்ச்லேருந்து நிறைய பேர் வந்து பல விஷயங்களை சாதிச்சிருக்காங்க உலகம் பூரா. ஃப்ரண்ட் பெஞ்சில் இருந்தவங்க அவங்களும் சாதிச்சிருக்காங்க, சாதிக்காமவும் போயிருக்காங்க. இதெல்லாம் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அப்போது அசம்பிளியில் பின்னாடி உட்கார்றவங்க கம்மி மூளை, முன்னாடி உட்கார்றவங்களுக்கு ஜாஸ்தி மூளை அப்படின்னு நம்ம சொல்லலாமா? என்னது இது? எதுக்கு இந்த கம்பேரிசன்? இவ்வளோ டிஸ்கிரிமினேட்டரியா எதுக்கு முதல்ல போய் வந்து பேசணும்? சமூக நீதி தான் தாவேக்காவின் கொள்கை அப்படின்லாம் சொல்லிட்டு எதுக்கு இந்த மாதிரி போய் பேசணும்? அண்ட் இப்போ என்ன நடந்துருச்சு? அந்த பொண்ணுக்கு பாவம் இங்கிலீஷில் 2-3 வார்த்தை பேச வரலை. அதை அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கி இதுக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுத்து, நாட் ரைட் அட் ஆல் மேம். ப்ளீஸ், நீங்கள் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர், இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி கேஸ் லீக்கு, எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்த பாடு இல்லை. அதெல்லாம் போய் பார்க்காம தேவையே இல்லாமல் எதுக்கு இந்த ஸ்கூலில் போய் இந்த ட்ராமா? இதுதான் சொல்கிறேன், இந்த அரசுக்கு டிராமா டிராமா டிராமா, ரீல்ஸ் ரீல்ஸ் ரீல்ஸ். இதுலேயே ஒரு அரசை வந்து நடத்திடணும்னு பார்த்தா அது எப்படிங்க நடக்கும்? யூ ஜஸ்ட் கான்ட் லிவ் அ ரியல் லைஃப். யூ ஹாவ் டு ஸ்டார்ட் லிவிங் ரியல் லைஃப். அது ஏன் இன்னும் இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே புரியலைன்னு எனக்கு தெரியலை. அண்ட் நீங்கள் பண்ணது ரொம்ப 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 ஒரு இட்ஸ் கான்
பியாண்ட் கண்ட்ரோல்னே சொல்லணும். ஃபஸ்ட்டு அந்த குழந்தைய நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பெற்றோர்கள் கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்களா? இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் ப்ரோட்டோகால். ஒரு குழந்தைய வந்து ஸ்கூலில் அதுவும் வீடியோ எடுக்கணும்னா அவங்க பெற்றோர் பர்மிஷன் கொடுக்கணும். டமால்னு அந்த கிளாஸ் ரூம்ல போயிட்டு ஒரு வீடியோ கேமராவை நீட்டிட்டு அந்த குழந்தைய வந்து கேள்விகள் கேட்டு இங்கிலீஷில் பேசுன்னு சொன்னால் எப்படிங்க? எனி சைல்டு இஸ் பவுண்ட் டு ஃப்ரீஸ். அது அன்னைக்கு அந்த குழந்தை அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணதுல எந்த தப்பும் கிடையாது. உடனே எப்படி பேக் பெஞ்சு ஃப்ரண்ட் பெஞ்சுன்னு இந்த கம்பேரிசன்லாம் வருது? அண்ட் நம்ம பாரத பிரதமர் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மூலியமா தயவு செய்து இந்திய நாட்டோட மொழிகளை கத்துக்கோங்கிறாரு. தாய்மொழியை கத்துக்கிட்டு அதோட சேர்த்து உங்களுக்கு என்ன மொழி சேர்ந்து கத்துக்கணுமோ கத்துக்கோங்க அப்படிங்கிறாரு. அதுதான் மும்மொழி கொள்கை. ஆனா உங்க அரசு வந்து மும்மொழி கொள்கையை எதிர்க்கும். இதுக்கு முன்னாடி இருந்த திராவிட அரசு வந்து ஹிந்தி தெரியாது போடான்வாங்க, நீங்க மும்மொழி கொள்கையை எதிர்ப்பீங்க. ஆனா ஒரு ஃபாரின் லாங்குவேஜை எல்லாரும் கரெக்டா படிச்சிடணும், கத்துக்கணும், சரியா பேசணும் அப்படின்ட்டு எல்லாரும் கொடி பிடிப்பீங்க. இது என்ன நியாயம்? இது இங்க இருக்கிற பல பேர், அரசியல்ல இருக்கிற பல பேருக்கு தமிழே சரியா வரல, ழாவே சரியா உச்சரிப்பு இல்லை. நான் பேர் சொல்ல விரும்பல. அதனால அவங்க வந்து அரசியல்லே இருக்கக்கூடாது, போயிடுங்க எங்கேயாவது நம்ம சொல்ல முடியுமா? நிறைய பேருக்கு இங்கிலீஷ் வரல, நிறைய பேருக்கு ஹிந்தி தெரியாது. ஹிந்தி தெரியாதுங்கிறத நான் வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டா நான் இதை சொல்றேன். கத்துக்கிட்டு இருந்திருக்கலாம், ஆனால் கத்துக்க வாய்ப்பு இல்லை பல பேருக்கு தமிழ்நாட்டில். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நேஷ்னல் லாங்குவேஜஸை இன்னும் கற்றுக்கிறதுக்கு, அண்ட் லாங்குவேஜ் கற்றுக்கும் போது we learn the culture, we learn the traditions, we learn so many things about that region. அந்த லாங்குவேஜ் எங்கேருந்து வருதோ அதே தான் இங்கிலீஷுக்கும். ஆனால் இங்கிலீஷ் சரியா பேச தெரியலைன்னா ஆஹா உடனே பேக் பெஞ்ச் அப்படின்னு சொல்றது எந்த விதத்திலையும் கரெக்ட் கிடையாது, நியாயம் கிடையாது மேடம். உங்களோட வீடியோ ஒன்று சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த சம்பவத்துக்கு முன்னாடி. அதில் நீங்கள் சரியாக இங்கிலீஷ் பேசலைன்னு பல பேர் விமர்சனம் வச்சாங்க. ஆனால் அப்போ நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ட்வீட் போட்டேன். லாங்குவேஜ் வந்து சரியாக பேசணும், அதுவும் ஒரு ஃபாரின் லாங்குவேஜை சரியாக பேசினா தான் அது வந்து கரெக்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது. முதல்ல இங்கே இருக்கிற இந்தியன் லாங்குவேஜஸை நம்ம கரெக்டாக கற்றுப்போம், நம்ம மொழி தமிழ் மொழியை கரெக்டாக பேச கற்றுப்போம். ஒரு ஃபாரின் லாங்குவேஜை பேச முடியலேங்கிறதுக்காக அவங்கள நம்ம இழிவுபடுத்த முடியாதுன்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் போட்டேன். கடைசியில் பார்த்தா அந்த குழந்தைக்கு நீங்களே அதை தான் பேசியிருக்கீங்க. அப்போ நீங்கள் பேசும்போது தப்பாக பேசலாம், அந்த குழந்தை பேசலைன்னா பேக் பெஞ்சா? இப்போ நீங்கள் அசம்பிளியில் போய் பேக் பெஞ்சில் உட்காந்துட முடியுமா? என்னங்க இது? ப்ளீஸ் டோன்ட் யூஸ் லாங்குவேஜ். இந்த மொழியை வச்சு அரசியல் பண்ணி 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 தமிழக மக்களுக்கு கடுப்பாகி போர் அடிச்சு வேண்டான்னுட்டு தான் இதுக்கு முன்னாடி இந்த அரசை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. மொழி அரசியலும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். ஸோ தயவு செய்து இந்த மொழியை வச்சு இந்த மாதிரி விஷயங்களை வச்சு அதுவும் ஸ்கூல் லெவலில் போய் பசங்க கிட்ட தயவு செய்து உங்கள் அரசியலை அங்கே போய் பண்ணாதீங்க. அண்ட் எல்லாத்துக்கும் எங்கே போனாலும் ஒரு கேமரா, அந்த கேமராவை வச்சு அதுக்கப்புறம் ரீல்ஸு. திஸ் இஸ் ரியலி கெட்டிங் அ லிட்டில் ஆட். நான் தயவு செய்து உங்கள்கிட்ட ஐ எம் இம்ப்ளோரிங் யூ மேம், ப்ளீஸ் இந்த ரீல் அரசியலை பண்ணுறதை நிறுத்திட்டு கொஞ்சம் ப்ளீஸ் ரியல் அரசியல் பண்ணுங்க. திருவள்ளூரில் என்ன நடந்துச்சுங்கிறத போய் பாருங்க, அதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்க. உங்கள் துறை, உங்களுடைய மினிஸ்ட்ரி அது. அதை விட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையே இல்லை. எஸ்பெஷலி வித் ரிகார்ட்ஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ். ப்ளீஸ் ஐ கேன் ஒன்லி இம்ப்ளோர் யூ. அந்த குழந்தையோட மனநிலை என்னன்னு கூட எனக்கு தெரியாது. பட் ஐ ஜஸ்ட் ஹோப் ஷி ரிகவர்ஸ் ஃப்ரம் திஸ் என்டையர் எபிசோட். வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.